எஜுபுலம் சார்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கை உனக்கு எதிராக இருந்தாலும் நீ முன்னேறு, எதிர் நீச்சல் அடி. வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு சாதகமாக அமைவதில்லை. சில நேரங்களில் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும். சிலர் நம்மை தடுக்கலாம். தோல்விகள் நம்மை சோர்வடைய செய்யலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நதியுடன் ஓடுவது எளிது. ஆனால் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவதுதான் நம்முடைய வலிமையை வெளிப்படுத்தும் கிரீடம். தடைகள் வந்தால் பயந்து ஓடிவிடாதீர்கள். தடைகள் உங்கள் பயணத்தை நிறுத்துவதற்காக அல்ல, உங்கள் திறமையை வெளிக்கொணர வந்த சிறந்த நண்பர்கள். தோல்வி ஒரு பாடம், அவ்வளவுதான். பலமுறை தோல்வி அடைந்தாலும் நீங்கள் ஒரு தோல்வியாளர் அல்ல. மீண்டும் முயற்சி செய்யாமல் விட்டால்தான் உண்மையான தோல்வி. எடுத்துக்காட்டாக சிலந்தி வலையை பாருங்கள். அது கூடு கட்டும் போது காற்றடித்து அதன் வலை அறுந்துவிடும். உடனே சிலந்தி அழுது கொண்டு அங்கேயே இருந்து விடாது. மீண்டும் தனது வலையை பின்ன தொடங்குகிறது. பல முறை அழிந்தாலும் தனது முயற்சியை நிறுத்தாமல் இறுதியில் அழகான வலையை உருவாக்கி விடுகிறது. அதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கையும். எனவே மற்றவர்களின் கருத்தால் நம்முடைய பாதையை மாற்ற வேண்டாம். உங்கள் பாதை உங்களுடையதே. அதில் மற்றவர்கள் தலையிட அனுமதிக்காதீர்கள். சிலந்தியை போல் மீண்டும் தொடங்குங்கள். வலை அறுந்து விழுந்தாலும் தன் முயற்சியை நிறுத்தாமல் தொடர்வது போல நீங்களும் தோல்விகள் பல வந்தாலும் உங்கள் முயற்சியை நிறுத்தாமல் தொடர்ந்தால் வெற்றி உங்கள் கைகளில் தான். மெதுவாக சென்றாலும் முன்னேறுங்கள். வேகம் முக்கியமல்ல, நிறுத்தாமல் செல்வதுதான் முக்கியம். நாம் பேருந்தில் பயணம் செய்கிறோம். நிறுத்தத்தில் பேருந்து நின்றுதான் செல்கிறது. அது ஆனால் சரியான இடத்தை சென்றடைந்து விடுகிறது. அதுபோல்தான் வாழ்க்கையும். சில இடங்களில் நிறுத்தற்குறிகள் வரலாம், ஆனால் பயந்து ஓடி விடாதீர்கள். தொடர்ந்து பயணம் செய்து இறுதியில் இலக்கை அடைந்து விடுங்கள். மெதுவாக நிதானமாக முன்னேறி வாழ்க்கையின் வெற்றியையும் உங்கள் கைகளில் வைத்து விடுங்கள். தேர்வில் குறைந்த மதிப்பெண் வந்ததா? உங்களுக்கு பிடித்த துறை கிடைக்கவில்லையா? மனதை தளர விடாதீர்கள். இன்று நீங்கள் சந்திக்கும் ஒரு தோல்வி நாளை உங்களுடைய வெற்றிக்கான அடித்தளமாக மாறலாம். நீரோட்டத்துடன் செல்வது வாழ்க்கை அல்ல, எதிர் நீச்சல் போட்டு கரையை அடைவதே வெற்றி. அருணிமா சின்ஹா இந்தியாவின் முன்னாள் கைப்பந்து வீராங்கனை ஒரு ரயில் விபத்தில் தனது ஒரு காலை இழந்தார். பலர் அவரால் இனி எதுவும் செய்ய முடியாது, அவர் வாழ்க்கை முடித்து விட்டது என்று கூறினார்கள். ஆனால் அவர் அப்படி நினைக்கவில்லை. செயற்கை காலுடன் கடுமையாக பயிற்சி செய்தார். தன் உடல்நிலையை தடையாக பார்க்கவில்லை. எவரெஸ்ட் சிகரத்தை அடைய வேண்டும் என்ற இலக்கை வைத்தார். முயற்சி செய்தார். மனம் தளரவில்லை. தடைகள் வந்தாலும் இறுதியில் 2013 எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்தார். எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீர்களா? ஒரு காலை இழந்த அருணிமா சின்ஹா தனது கனவை இழக்கவில்லை. உடல் ஒரு பகுதியை இழந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. அதனால்தான் எதிர் நீச்சல் அடி. அவைகள் உன்னை தடுக்க வரவில்லை, உன் வலிமையை உலகுக்கு காட்ட வந்தவை. ஒரு காலத்தில் பெண்கள் கிரிக்கெட்டை யாரும் மதிக்கவில்லை. ஆனால் மிதாலி ராஜ் அந்த எண்ணத்திற்கு எதிராக நின்றார். விமர்சனங்கள் வந்தன, தடைகள் வந்தன. ஆனால் அவர் தனது கிரிக்கெட் மட்டையை மட்டும் கீழே வைக்கவில்லை. சூழ்நிலை எதிராக இருந்தாலும் இலக்கு தெளிவாக இருந்ததால் அவரால் முன்னேற முடிந்தது. உன் இலக்கு தெளிவாக இருந்தால் நீயும் முன்னேறி விடுவாய். அதுதான் எதிர்நீச்சல். வாழ்க்கை உன்னை தடுக்கும் போது ஏனென்று கேட்பதை விட அடுத்தது என்ன என்று கேட்டுப்பார். வாழ்க்கை அழகாக மாறிவிடும். மாணவ மணிகளே, வாழ்க்கை எப்போதும் நமக்கு சாதகமாக இருக்காது. சில நேரம் அலைகள் உயரமாக இருக்கும், சில நேரம் அலைகள் குறைவாக இருக்கும். பாதையே தெரியாது. சில நேரங்களில் பாறைகளும் தடுத்துவிடும். ஆனால் சிந்தியுங்கள், கரையை அடைந்தவர்கள் அமைதியான கடலில் நீந்தியவர்கள் அல்ல, அலைகளுக்கு எதிராக நீந்தியவர்கள்தான். தோல்வி வந்தால் மீண்டும் முயற்சி செய்.
தடைகள் வந்தால் தைரியமாக நடந்து செல். யாரும் நம்பவில்லை என்றால் உன்னை நீயே நம்பு. அலைகள் உன்னை வீழ்த்த வரவில்லை. எதிர் நீச்சல் அடி. உனக்குள் இருக்கும் வலிமை உன்னை உயர்ந்த இடத்தில் கொண்டு வந்து விட்டுவிடும். எஜுபுலம் சார்பில் விடைபெறுவது ஆர்டி சீபா.